ஒரு நல்லவங்கலாம் சேர்ந்து இவங்களை முதலமைச்சர் ஆக்கணும்னு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். பட் என்னன்னா மீதி இருக்கவங்க எல்லாருக்குமே வேற யாருக்காவது போட்டுடுறாங்க. ஸோ என்னங்கன்னா எங்களோடது வந்து வேற யாரையாவது நாங்கள் முதலமைச்சர் ஆக்கியிருந்தா கூட நாங்கள் ஆக்கியிருப்போம், சப்போர்ட் பண்ணி வேற ஒருத்தவங்கள. பட் என்னன்னா திரும்பவும் டிஎம்கே தான் வருது. எங்களுக்கு என்னன்னா டிஎம்கேவே வேண்டாம். உரிமை காக்க போராடுவதே கடமை. 2026ல யார் முதலமைச்சர் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறது வந்து விஜய் தான் வருவாங்க. லாஸ்ட் டைம் நான் வந்து சீமானுக்கு தான் போட்டேன். பட் நாங்கள் மட்டும் போடுறதுனால எந்த யூஸும் கிடையாது. எல்லாருமே போடணும். இப்போ ஒரு நல்லவங்கலாம் சேர்ந்து இவங்களை முதலமைச்சர் ஆக்கணும்னு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். பட் என்னன்னா மீதி இருக்கவங்க எல்லாருக்குமே வேற யாருக்காவது போட்டுடுறாங்க. ஸோ என்னங்கன்னா எங்களோடது வந்து வேற யாரையாவது நாங்கள் முதலமைச்சர் ஆக்கியிருந்தா கூட நாங்கள் ஆக்கியிருப்போம், சப்போர்ட் பண்ணி வேற ஒருத்தவங்கள. பட் என்னன்னா திரும்பவும் டிஎம்கே தான் வருது. எங்களுக்கு என்னன்னா டிஎம்கேவே வேண்டாம். ஏன்னா டிஎம்கே வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டே கிடையாது. லாஸ்ட் டைம் ஏன் அப்படி சொல்றேன்னா, நாங்களாம் சாதாரண ஒரு ஃபேமிலி தான். ஸோ என்னன்னா ஒரு ஃபேமிலி வைஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகி நம்ம ஒரு ஸ்டேஷனுக்கு போறோம் அப்படின்னா, அங்க வந்து என்ன ப்ராப்ளம்ன்றத ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டாங்க. என்னன்னா அவங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க எங்களுக்கு தான் எப்படி சொல்றதுன்னா, நாங்க தான் பாதிக்கப்பட்டவங்க. பட் என்னன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு கட்சியில தெரிஞ்சவங்க மூலியமா வரனால அவங்களுக்கு தான் அந்த ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள தான் பார்க்குறாங்க. எங்களை வந்து பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. என்ன ரீசன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து டிஎம்கேல தெரிஞ்சவங்க அப்படின்ற ஒரு ரீசன் சொல்றாங்க. ஸோ அதனால வந்து மக்களுக்கு வேஸ்ட், இந்த ஆட்சி வந்து வேஸ்ட் தான். எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, எங்களுக்கு வரவே வேண்டாம். சொல்றாரு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற ஒரே கட்சி பாத்தீங்கன்னாக்கா திமுக தான் சொல்றாரு. அது இவர் பண்ணது கிடையாது. அது வந்து ஜெயலலிதா அம்மா பண்ணிட்டு போனது. எல்லாமே அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க பண்ணணும்னு நினைச்சா 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து திமுக இருக்கும்போதே அவங்க அதெல்லாம் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இது வந்து அம்மா எப்போ ஆரம்பிச்சு விட்டு போனாங்களோ அதுக்கப்புறம் தான் இவர் பின்னாடி ஒன்று ஒன்றா, ஏன்னா இவங்க எதுவுமே பண்ணலன்னா எல்லாமே வந்து நெகட்டிவா போயிடும்ன்றத ஒரே ரீசனுக்காக அவங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டது வந்து இவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இவங்க எதுவுமே ஆரம்பிச்செல்லாம் பண்ணல. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா பெண்களுக்கு நான் அது பாதுகாப்பு கொடுத்துருக்கேன், பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் தொடர்ச்சியா சொல்லிருக்காங்க. பஸ் வசதி ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? ஒண்ணுமே யூஸ் கிடையாதுடா. இப்போ நான் பஸ்ல போறோம்னா மேக்சிமம் என்னன்னா, இப்போ நின்றுட்டு போறோம் அப்படின்னீங்கன்னா, இப்போ நாம நிக்கிறோம் உட்கார்ற இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து பே பண்றோம் ஜென்ஸ் சொல்றாங்க. நீங்க ஓசில வரீங்க அப்படின்றத நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. இதை நாங்க நிறைய தடவை நான் பார்த்திருக்கேன். அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணது கிடையாது. ஸோ நான் வந்து நார்மலா போயிட்டு இருப்பேன். பட் வேலைக்கு போயிட்டு வரவங்க லேடிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ள எதனா ஒரு பஸ்ல போனாலே ஒரு ப்ராப்ளம் நடக்கும். நான் பார்த்திருக்கேன். ஸோ இவங்க ஓசில போறேன்னுவாங்க, அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க, நாங்களா கேட்டோம், ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும். ஸோ வந்து அது யூஸ் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நாங்க அதுக்கு வந்து ஒரு 10 ரூபாய் டிக்கெட்டுக்காக அவ்வளோ வந்து ஒரு கேவலமா போகணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா அது ஒயின் ஷாப் வந்து வச்சு அவர் நிறைய லாபம் பார்த்துட்டாரு எனக்கு தெரிஞ்சு. அதனால இது வந்து சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக் பண்றது, ஒரு மக்களை ஏமாத்துறதுக்கான ஒரு இதுதான். பிஜேபி அண்ணாமலை தெரியுது. அவர் என்ன சொல்றாருன்னா, இடுப்பு கிள்ளிக்கிட்டு விஜய் சொல்றாரு, இடுப்பு கிள்ளிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் இருப்பாரு. அவர் ஏன் அப்படி சொன்னாரு தெரியல. நான் பார்த்தேன் ஃபேஸ்புக்ல, நான் எல்லாமே பார்ப்பேன். பட் நான் அவரையும் ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாங்க. குஷ்பு மேமோட டான்ஸ் ஆடுற வீடியோலாம் நான் பார்த்தேன். பட் என்ன எல்லாருமே வந்து இங்க வந்து அந்த சொன்னார் பாருங்க, அவர் விஜய் வந்து ஒரு இதுல இன்டர்வியூல சொன்னாரு கூத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாருமே இங்க கூத்தாடி தான். ஜெயலலிதா